இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க பையன் கல்யாணம் நடக்கணும்னா இப்பவும் சொல்றேன், அந்த பொண்ணு உங்க வீட்டில் இருக்க கூடாது. அந்த பொண்ணு உங்க வீட்டில் இருக்கிற வரைக்கும் உங்க பையன் கல்யாணம் நடக்கவே நடக்காது. அதனால அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுங்க. பார்வதி சம்பளத்துக்காக வேலை செய்யற ஒரு வேலைக்காரியா இருந்தா நான் எப்பவோ அவளை தூக்கி போட்டு வெளியில அனுப்பியிருப்பேன். ஆனா பார்வதி என் மேலையும் என் குடும்பத்து மேலையும் ரொம்ப விசுவாசமா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் தான் உயிரை கூட அவ கொடுக்கறதுக்கு தயங்காத தங்கமான ஒரு பொண்ணு. அதனாலதான் நீங்க சொன்னப்ப கூட நான் பார்வதிய வீட்டை விட்டு அனுப்பல. இப்ப கூட அவளை வெளிய அனுப்பணுமான்னு யோசிக்கிறேன். அம்மா கோமா வீட்டை விட்டு போனதும் அம்மா பின்னாடியே வந்த ஐயா உங்களை வர வேணாம்னு சொல்லிட்டு போனதும் என் மனசுக்கு என்னமோ படபடப்பா இருக்கு மாமா. நீங்க சொல்ற மாதிரி அந்த பொண்ணு தங்கமான பொண்ணாவே இருக்கட்டும். தங்க ஊசிங்கிறதுக்காக அதை யாரும் கண்ணுல குத்திக்க மாட்டாங்க. அப்படி ஒரு தப்ப நீங்க பண்ணாதீங்க. பார்வதிய வீட்டை விட்டு அனுப்புறதை தவிர வேற வழி இல்லையா குருஜி? விசுவாசத்துக்கு மதிப்பு கொடுத்து ஏற்கனவே நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இனிமேலும் அந்த மாதிரி ஒரு தப்ப பண்ணாதீங்க. அகிலா, வந்த காரை விட்டுட்டு எதுக்காக இதுல ஏறுறீங்க? அந்த காரை டிரைவரை விட்டு எடுத்துக்கலாம். நீ வண்டி எடு. வண்டி எடு அகிலா. என் ஹெல்த் கண்டிஷன்ல நான் டிரைவிங் பண்றது அவ்வளவு சேஃப்டி இல்ல. இந்த தலையணைக்குள்ள இருக்கிற உங்க மூச்சு காத்துதான் இப்ப எனக்கு ஆறுதலா இருக்கு. இந்த குட்டி தலையணைய காலுக்கு வச்சுக்க சொல்லி கொடுத்தீங்களா இல்ல தலைக்கு வச்சுக்க சொல்லி கொடுத்தீங்களா? அந்த தலையணிய நாங்க குடுக்கலங்க. ஆதி சார் தான் பார்வதிக்கு ஸ்பெஷலா கொடுத்திருக்காரு. அகிலா, என் மேல இன்னும் உனக்கு கோபம் தீரல போல இருக்கு. நான் உன்கிட்ட அப்படி பேசினது தப்புதான். சாரி அகிலா. நீ என் சாரிய ஏத்துக்கலன்னா கூட பரவாயில்ல. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தலையணைய கொடு. தயவு செஞ்சு நான் சொல்றது மட்டும் கேளுங்கப்பா. அப்பா, நான் சொல்றத நீ கேளு. தலையணைய கொடுக்க போறியா இல்லையா? அப்பா நில்லுங்கப்பா. அப்பா அப்பா நான் சொல்றத கேளுங்கப்பா. நீங்க என்ன அடிங்க திட்டுங்க என்ன வேணாலும் பண்ணுங்கப்பா. ஆனா இந்த தலகாணி மட்டும் ஒண்ணு பண்ணிடாதீங்க ப்ளீஸ் பா. கொடுங்கப்பா. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன்ப்பா. ஒவ்வொரு தடவையும் இப்படியே சொல்லிக்கிட்டு தான் என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்க. இரு. அப்பா அதுக்குள்ள இருக்கிற காத்து பிடிங்கிடாதீங்கப்பா. அதுக்குள்ள இருக்கிறது வெறும் காத்து இல்ல, என்னோட உசுருப்பா. நான் இத சவாலுக்காக சொல்லல அகிலா. பார்வதி முகத்தை பார்த்தா அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப உனக்கு மனசு வராது அகிலா. குருஜி சொன்னதுக்கு அப்புறம் பார்வதிய வீட்டை விட்டு அனுப்பியே தீரணும்னு நான் என் மனசுக்குள்ள முடிவு பண்ணிட்டேன். அப்பா அப்பா சொல்றது கேளுங்கப்பா. வேணாம்ப்பா. அப்பா வேணாம்ப்பா. விடு என்ன, விடு என்ன.
நான் அவளை வீட்டை விட்டு அனுப்பி காட்டுறேன். ஐயோ, அப்பா. அப்பா வேண்டாம்ப்பா, தயவு செஞ்சு அதை என்கிட்ட கொடுத்துருங்கப்பா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா. இது தலையணை இல்ல, தலைவடி. இது வீட்ல இருக்க கூடாது. அப்பா, அப்பா, நில்லுங்கப்பா. அப்பா, அப்பா நில்லுங்கப்பா. அப்பா, அப்பா வேண்டாம்ப்பா. அப்பா, இந்த விஷயத்துல நீ என்னதான் கெஞ்சினாலும் கதறினாலும் இனிமே நான் உன் மேல பரிதாபப்பட முடியாது, பரிதாபப்படவும் மாட்டேன். அப்பா, அதை எதுவும் பண்ணிடாதீங்கப்பா. அதை கொடுத்துருங்கப்பா. வேண்டாம்ப்பா. ஏய் பார்வதி, பார்வதி நில்லு. ஏய் பார்வதி. ஏங்க, பார்வதி ஏதோ குப்பை வண்டிக்கு பின்னால ஓடிட்டு இருக்கா. அவளுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? எதுக்காக இப்படி இந்த குப்பை வண்டிக்கு பின்னால ஓடி வந்துட்டு இருக்க? ஞாபகார்த்தமா வச்சிருந்த ஒரு பொருள் தவறுதலா இந்த வண்டியில விழுந்துருச்சுமா. அதுக்காகவா இப்படி மூச்சு வாங்க ஓடி வந்த? ஏன்பா அந்த பொருளை கொஞ்சம் எடுத்துக்கொடு. சரி சார். அந்த பூக்கூடையில இருக்கு. இதுவாமா? ஆ. இந்தாங்கம்மா. இந்த சாதாரண ஏர் பில்லோக்காகவா இவ்ளோ தூரம் மூச்சு வாங்க ஓடி வந்த? என்னோட உயிர் மூச்சு இதுதான்மா. இதை என்னை விட்டு போகும்போது நான் எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? இத நான் என் உயிருக்கும் மேலா நினைக்கிறேம்மா. உயிருக்கு மேல நினைக்கிறேன்னு சொன்னா பத்தாது. அப்படி இருந்தா அத பத்திரமா பாத்துக்கணும் நீ. கண்டிப்பா பத்திரமா பாத்துக்கிறேம்மா.